Hi everyone, this is Subraj from Kesavalakshmi Technical Services. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிசனிங். ஸோ எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி லிசனிங்கை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்றோம். சிஎன்சி ஆப்வியஸ்லி வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், சிஎன்சி பிஎல்சியை வச்சு ப்ரோக்ராம் லாஜிஸ்டிக் கண்ட்ரோல் வச்சு நீங்க வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு மிஷினிங் நம்ம பண்றோம். அதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா லேத்தில் மிஷினிங் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே பிஎல்சி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ சிஎன்சி, விஎம்சி, 5 ஆக்சிஸ், 4 ஆக்சிஸ், 7 ஆக்சிஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் மிஷின்ஸ் வந்துருச்சு. அது இல்லாமல் நிறைய எஸ்பிஎம்ஸ், ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மிஷினில் பண்ண முடியும். ஸோ சிஎன்சி மிஷினிங்கில் சிஎன்சி ஆகட்டும், மற்ற மிஷின்லேயே ஆகட்டும், மிஷினிங் ப்ராசஸ்ல என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல 3 கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு ப்ராசஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. நார்மலா நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல வந்து ஜாமெட்ரிக்கல் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். லைக் ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டிவ் ஆக்ஷனோ இல்லை டூல் கண்டிஷன்ஸோ மெயின்டைன் பண்றதுக்காக ஒர்க் ஆஃப்செட், வியர் ஆஃப்செட் 2 ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வியர் ஆஃப்செட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூலோட தேய்மானம் வியர் ஆகுது இல்லையா, டூலு இல்லை இன்சர்ட்டு வியர் ஆகும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் வியர் ஆஃப்செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆஃப்செட்டு, கம்ப்ளீட் செட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து எத்தனை நீங்கள் ப்ராசஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அத்தனை ப்ராசஸும் உங்களுக்கு எதர் அண்டர் சைஸ் இல்லை எதர் ஓவர் சைஸ் வருது அப்படின்னா அத்தனை ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் டைமென்ஷனையும் அட் அ டைம்ல வந்து ஆர்ஜின் பாயிண்ட் வந்து சரி பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஒர்க் ஆஃப்செட். அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட், ப்ரோக்ராம்லயே வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு, இல்ல ப்ரோக்ராமிங் ரைட் டவுன் பண்ணும்போது நார்மலா இது வந்து செட்டப் டைம்ல தான் தேவைப்படும். ஸோ செட்டப் டைம்ல பண்றது தான் ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட். செட்டிங் டைம் தவிர மற்ற டைம்ல நீங்க பண்ணோம் அப்படின்னா வியர் ஆஃப்செட் தான் பண்ணுவீங்க. ஒர்க் ஆஃப்செட் வந்து வெரி ரேரு. சப்போஸ் அது மிஷின் வந்து ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சு ராங் லோடிங்னால அப்படின்னா அந்த ஒர்க் ஆஃப்செட் வந்து யூஸ் ஆகும். பிளஸ் வந்து ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட்டும் சில டைம் வந்து தேவைப்படும் ஆஃப்செட் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த 3 ஆஃப்செட் கரெக்ஷன் தான் உங்க ப்ராசஸை வந்து கண்ட்ரோலா வச்சிருக்க யூஸ் ஆகும். அதாவது மிஷினிங் ப்ராசஸை கண்ட்ரோலா நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே ஜாமெட்ரிக்கல் ஆஃப்செட்ல வந்து அதிகமாக வந்து நீங்க கரெக்ஷன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். லாக் அண்ட் கீ சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆஃப்செட் நெசசிட்டி அப்படின்னா உங்களோட ஹையராரிக்கல், அதாவது சூப்பர்வைசர் இல்லை மேனேஜரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆஃப்செட் கொடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் இல்லை செட்டப் சேஞ்சு டோட்டலாக மாறுதுன்னா மட்டும்தான் ஒர்க் ஆஃப்செட் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து வியர் ஆஃப்செட் ஆஸ் யூஸ்வல் ரெகுலர். ஸோ வியர் ஆஃப்செட்ல மேஜராக தப்பு பண்ணுற வாய்ப்பு வந்து எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ் மைனஸ் பதிலாக எக்ஸ் பிளஸ்லையோ, ஜெட் மைனஸ் பதிலாக ஜெட் பிளஸ்லையோ இந்த ஆஃப்செட் கரெக்ஷன் கொடுத்துருவோம். ப்ளஸ் 10 மைக்ரான் கொடுக்கறதுக்கு பதிலாக 100 மைக்ரான், அதாவது 0.01 கொடுக்கறதுக்கு பதிலாக 0.1 அப்படின்ற இன்புட் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்குண்டான கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இப்போ வந்து சிஎன்சி மிஷின்ல பிஎல்சி ப்ரோக்ராம்ல நிறைய வந்துருச்சு. நீங்க லாக் அண்ட் கீ சிஸ்டம் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஈவன் 10 மைக்ரான் தான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்க பண்ணிக்க முடியும். இன்னும் இந்த மிஷினிங்கை பத்தி நிறைய டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கணும், மிஷினிங் ப்ராசஸை பத்தியும், மிஷினிங்ல இருக்கிற கரெக்ஷன் எப்படி பண்ணலாம், செட்டப் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணலாம், ப்ராடக்டை வந்து எப்படி மிஷின் பண்ண முடியும், பர்டிகுலர் ப்ராடக்டை மாஸ்டரிங் பண்ணி மிஷினிங் பண்ணுமா, சக்கு யூஸ் பண்ணுமா, காலட்டி யூஸ் பண்ணுமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிஷினிங்ல சக்கு ரன் அவுட் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் வரும், சக்கோ காலட்டோ. அதே மாதிரி ஜாஸ் ரன் அவுட்டும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படி எலிமினேட் பண்ணுறது, ப்ராசஸை வந்து கண்ட்ரோலாக எப்பயுமே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றி மிஷினிங்கை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.